இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் ஓட்டர் கஸ்டமர் வந்து இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டேன்னா, ஒரு ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்கேன். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பழைய ஃபோட்டோ கொடுக்காம ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடிலேயும் அதே ஃபோட்டோ வரும். அதனால் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. அடுத்து வந்து பேன் கார்டு வந்து ஏஜ் ப்ரூஃப்காக பேன் கார்டு கேட்டேன். வேறு என்ன பேன் கார்டு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு கேட்டேன். இந்த எப்படி அப்ளை பண்ண போகிறோம், என்ன ப்ராசஸ், அந்த டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ ஓட்டர் ஐடி, புது ஓட்டர் ஐடி வந்து 18 வயசு முடிஞ்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கஸ்டமர் வந்து புது ஓட்டர் ஐடி தான் சொன்னார். நான் எதுக்குமே எல்லா கஸ்டமர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்பேன், சார் புது ஓட்டர் ஐடி தான் வேணுமா, இல்லை பழைய ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சோ, இல்லை வேறு காரணத்துக்காக ஏற்கனவே ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி அது யூஸ் பண்ணல, அதனால நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்பேன் எல்லா கஸ்டமர்கிட்டையும். இவர்கிட்டையும் கேட்டேன், இல்லை நான் இது வரைக்கும் ஓட்டே போட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர், அதனால் புதுசாக அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். நான் கஸ்டமருக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மொபைல் நம்பர். எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே மொபைல் நம்பர் முக்கியம். அதே மாதிரி ஓட்டர் ஐடிக்கும் மொபைல் நம்பர் முக்கியம். ஓட்டர் ஐடியில் வந்து நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே ஒரு ஓட்டர் ஐடியில் இருக்க மொபைல் நம்பரை நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஓட்டர் ஐடிக்கு கொடுக்க முடியாது. ஒரு ஓட்டர் ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் கொடுக்க முடியும். ஆல்ரெடி நான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சார் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்ட்டு. கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாரு. ஆஸ் யூஸ்வல் நான் டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுட்டேன். அதனால் டேரெக்டாக ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து NVSPன்னு போடுங்க உங்களோட குரோமில். NVSP வந்து ஓட்டர் ஐடியோட பழைய வெப்சைட்டு, நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா அதே ரீடைரக்ட் ஆகி புது வெப்சைட்டுக்கு போய்டும். புது வெப்சைட்டில் போய்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா ஃபார்ம் 6, ஏன்னா இவர் வந்து புதுசாக தானே ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணக்கூடாது, அதனால் ஃபார்ம் 6லேயே கொடுத்துடலாம். போயிட்டு சைன் அப் பண்ணோம். முதல்ல மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. மொபைல் நம்பரை போட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். மெயில் ஐடி போட்டுலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து மெயில் ஐடியை ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். 97 ஓகே, கேப்சர் டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்தா ஃபஸ்ட்டு நியூ ஓட்டர் இருந்ததுனால நேம் ஃபில் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணணும். யூஸ்வலாக என்னோடய கஸ்டமர் எல்லாருக்குமே ஒரே டைப்பான பாஸ்வேர்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபார்மேட் தான் நான் வச்சுருப்பேன். அது எல்லா டாக்குமெண்ட்டுமே சரி, ஒரே டைப்பான OTP ஃபார்மேட் தான் நான் பாஸ்வேர்டு ஃபார்மேட் தான் நான் வச்சுருப்பேன். அதனால் பழைய கஸ்டமராக இருந்து என்கிட்ட டாக்குமெண்ட் எதனா கேட்டாங்கன்னா அது எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அது கஸ்டமர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை மாற்றிக்கிறது அவங்க ஆப்ஷனு. நான் வச்சுருக்கிறது வந்து ஒரே ஃபார்மேட் தான் வச்சுருப்பேன். OTP சென்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிவிட்டோம். வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கல, அதனால் கால் பண்ணி சொல்லிடுவோம். இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ண கஸ்டமருக்கு, சார் OTP வர எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்கன்னு. ஹலோ 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 சார், OTP அனுப்பிட்டேன் பாருங்கள். 00 இருங்க 009852. சரி, ஓகே சார். இன்னொரு OTP வரும், வந்தால் கால் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைன்இன் பண்ணணும். லாகின் ஒன்றும் இல்லை, அதே மொபைல் நம்பரை திருப்பி போடணும். நீங்கள் 97 பாஸ்வேர்டு என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு போடணும். போட்டு கேப்சர் டைப் பண்ணோம். ரிக்வெஸ்ட் OTP, அந்த OTP சென்ட் ஆயிடுச்சு. திருப்பி ஃபோன் பண்ணிடுவோம். ஏன்னா கஸ்டமர் ஏதோ வேலையாக இருக்காங்க போல், அதனால் அவர் வந்து OTP சொல்ல லேட் ஆகுது. அதனால் நானே ஃபோன் பண்ணி கேட்குறது பெட்டர். சில கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகும், ஏன்னா அவங்க எதனா ஒர்க்கில் இருப்பாங்க, லைன் பிஸியாக இருக்குது, அவர் எனக்கு ட்ரை பண்ணுறாரு போல இருக்கு. இன்னும் பிஸியாக இருக்குது. டைமர் இதில் வந்து 3 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 3 மினிட்ஸா? 3 மினிட்ஸ் இல்லை, எவ்வளோ நேரம்?
அஞ்சு நிமிஷம் டைமிங் தருவாங்க. ஹலோ சொல்லுங்கள் சார். 887321. ஓகே சார். அந்த ஓடிபி வேலை முடிஞ்சிச்சு. ஓட்டர் ஐடியை பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி தான் ஓடிபி வரும். அது அந்த டைமிங்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம். ஃபார்ம் 6 உள்ள போயிடணும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் 6 உள்ள போயிட்டு உங்களுக்கு முக்கியம் எல்லா டீட்டெயில் பார்க்கணும்ல, அதனால் இது முக்கியம். ஃபார்ம் 6 உள்ள போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அண்டு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அது கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாடு, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை தான். ஓகே. ஓகே சரி வெளில போகணும்னு தெரியல, அதை வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி கஸ்டமரோட அட்ரஸ் தெரியும், அது எந்த தொகுதியில் வரும்ன்றது தெரில, அதனால் க்ரோமில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பின்கோட் போட்டால் கூட தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவரோட தொகுதியில் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஹலோ சார், உங்களோட அட்ரஸ் எந்த தொகுதியில் வரும்? எங்க? ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். பெரம்பூரா? கீழ்ப்பாக்கம் அதில் இல்லையே. அண்ணா நகர், சேப்பாக்கம், ராதாகிருஷ்ண நகர், எக்மோர், ஆர்பரு, கொளத்தூர், மயிலாப்பூர், பெரம்பூர், ராயபுரம், சைதாப்பேட்டை, திருவிகா நகர், தியாகராய நகர், 1000 லைட்டு, வேளச்சேரி, வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அவ்வளோதான் இருக்குது. அவங்க வீட்டில் வேறு யாருன்னா ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்களா? அதை பார்த்து சொல்கிறீங்களா? கேட்டு சொல்லுங்கள். வந்து என்ன தொகுதின்னு சொல்லிட்டாரு. தொகுதியில் தான் டவுட்ஸ் இருந்தது. ஓகே, அதை செலக்ட் பண்ணிட்டோம். தொகுதியை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா கஸ்டமரோட பேர் ஆஸ் பர் ஆதார். நீங்கள் எந்த டீட்டெயில் கொடுத்தாலும் ஆஸ் பர் ஆதார் பிரகாரம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஸ் பர் ஆதாரில் கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ ஏதாவது நீங்கள் ஆஸ் பர் ஆதாரில் கொடுக்காம ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா லிங்க் ஆகாது. அதனால் ஆஸ் பர் ஆதார் கொடுத்துட்டாலே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து லிங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ், அது ப்ராப்ளம் வராது. லிங்க் ஆகிறதுல ப்ராப்ளம் வராது. அதனால் எந்த டீட்டெயில் கொடுத்தாலும் ஆஸ் பர் ஆதாரில் படியே கொடுத்துருங்க. கஸ்டமரோட பேர் வித் இனிஷியல். தமிழில் வந்து இனிஷியல் தப்பாக வருது, எழுத்து தப்பாக வருது. அதுலேயே அவருக்கே கன்ஃபியூஷன். என்கிட்ட ஒரு தொகுதி சொன்னார், இப்போ மாற்றி அனுப்புறாரு. அதை மாற்றியாச்சு. அந்த இதையும் மாற்றிடும். மாற்றியாச்சு. அந்த ஃபோட்டோ அப்லோட் நான் ஆல்ரெடி ஃபோட்டோவை சைஸ் ரெடியூஸ் பண்ணி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சாச்சு. பேன் கார்டையும் சைஸ் ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டேன், ஆதார் கார்டையும் சைஸ் ரெடியூஸ் பண்ணி வச்சாச்சு. அதனால் அப்படியே நம்ம அப்லோட் பண்ணுறது தான். நீங்கள் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே நீங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த ப்ரொசீஜர்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட்டும் கரெக்டாக அப்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அப்லோடு பர்ஃபெக்டாக இருக்குது சைஸு. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் நேம் கொடுக்கணும். ஃபாதர் நேமும் நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த காரணத்துக்காக தான் நான் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக்கும் வராது. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத விட மிஸ்டேக் வராமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வேலையை தப்பாக செய்கிறதோட லேட்டாக செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். 97. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் 3892 2
ஆதார் நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த். மெயில் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த். பழைய வெப்சைட்டோட எனக்கு நான் இந்த வெப்சைட் கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பழைய வெப்சைட்டை யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். உண்மையாகவே நல்லாவும் இருக்குது. என்னப்பா நீங்கள் 1900 இயரு, மந்த்து வந்து 8, டேட்டு வந்து 29. ஓகே, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு. ஆல்ரெடி பேன் கார்டு எடுத்து வச்சாச்சு. பேன் கார்டு அப்படியே அப்லோட் பண்ண வேண்டியது தான், சிம்பிளாக முடியும். அதுதான் டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு. அப்புறம் வந்து அட்ரஸ் இதுலேயும் வந்து தமிழ்லையும் டைப் பண்ணணும், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு டோர் நம்பர் 194. விஷயம்னா தமிழ் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தப்பாக தான் காட்டுது. அதனால் கீபோர்டில் நம்ம கரெக்டாக டைப் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டில் ஆன்லைன் கீபோர்டு அந்த டேபுக்கு நேராகவே கீபோர்ட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்பெல்லிங்கை நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்பெல்லிங் கரெக்டாக வரும். ஓகே, வந்து போஸ்ட் ஆஃபீஸ் என்னன்னு போகணும். பின்கோட், தாலுக்கு வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஆனால் தாலுக்கு எனக்கு கரெக்டாக தெரியல. அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். தாலுக்கு ப்ரௌஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தெரியலன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு டென்டேட்டிவ் சொல்ல முடியாது, குத்துமதிப்பாக போடுறத விட நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி மேக்ஸிமம் எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் புது ஓட்டர் ஐடி சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்டு, ஏஜ் ப்ரூஃபாக வேறு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாம், அட்ரஸ் ப்ரூஃபாக வேறு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கலான்றது உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதை பற்றி உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா, என்ன டீட்டெயில்ஸ் வேணும், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். டாக்குமெண்ட் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். அடுத்து அதுக்கு வந்து ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அப்லோட் பண்ண வேண்டியது தான். அதுவும் அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல விட்டேன், அடுத்த பேஜ் போக முடியுது. டூ எம்பியில் இருக்கணுமா, அது எவ்வளோ இருக்குது தெரியல, அப்லோட் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக தான் இருக்குது, அப்படியே அப்லோட் ஆகலை. கிளிக் பண்ணுறது. ஓகே, ஃபைன். இப்போ ஓகே, அடுத்த பேஜ் போயிடுச்சு. அடுத்த கேட்டகரி 9th பாயிண்ட் என்ன கேட்கணும்னா, கஸ்டமர் யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்பா இல்லை ஏதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்காங்களா அப்படின்றது கேட்கும். ஏதோ இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். எதனா இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அது மேண்டேட்ரி கிடையாது. அடுத்து வந்து டிக்ளரேஷன் சண்டே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதான் ரொம்ப முக்கியமான தருணம். ஃபைனல் ஓடிபி வரப்போகுது. கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். ஓடிபி கஸ்டமர் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லா கஸ்டமரும் வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருப்பாங்களான்னு தெரியாது. சார் ஓடிபி சொல்லுங்கள்.
314598. நான் இப்போ உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவேன். அதில் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். எதனா மாற்றணும்னா சொல்லுங்கள், மாற்றிடலாம். சரி, ஓகே. நம்ம முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம ஃபில் பண்ண எல்லாத்தையும் கஸ்டமருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லை காப்பி பேஸ்ட்டாவோ அனுப்பணும். இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மிஸ்டேக் எதுவுமே வரக்கூடாது. இது என்னோட முக்கியமான ஸ்டெப்பு. நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த ஸ்டெப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். பண்ணுறது ஈஸி, திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம்னு இல்லை, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கும்போது 2-3 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கு வந்து ப்ரெஷராக இருக்கும். அதனால் அப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டோன்னா எனக்கும் கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். சரி, நம்ம எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம், கார்டு கண்டிப்பாக வந்துடும், ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வந்துடும். இன்றைக்கி தான் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். அவருக்கு வந்து எப்போ அப்ளை பண்ணியிருந்தேன்னா, ஓகே, கஸ்டமர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நடுவில் இன்னொரு கஸ்டமர் வந்ததுனால அவங்ககிட்ட பேசினதுனால கண்டினியூ பண்ண முடியல. கஸ்டமர் வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது, சப்மிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து சப்மிட் பண்ணிடலாம். சார் ஓடிபி சொல்லுங்கள். ஓடிபி சொல்லுங்கள் சார். 610903. ஓகே சார், அதில் டீட்டெயிலாக கரெக்டாக இருக்குல்ல? சரி சார், ஓகே சார். ஓகே, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது. கஸ்டமர் வந்து சப்மிட் பண்ண சொல்லிட்டாரு, நான் சப்மிட் பண்ணிடுவோம். ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிட்டோன்னா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அது என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நோட்டில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஃப்யூச்சரில் வந்து ட்ராக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த ஓட்டர் ஐடி நியூ ஓட்டர் ஐடி ப்ராசஸை முடிச்சிட்டேன். இது இன்றைக்கி 2வது ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி நியூ ஓட்டர் ஐடியை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள டிஜிட்டல் சேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.